ஓகே. அண்ட் நீங்க வந்து நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரஃபா எவ்வளவு பேருக்கு பண்ணியிருப்பீங்க? நாங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11,000 சம்திங் கஸ்டமர்ஸ்க்கு ஹேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். உங்களுக்கே தெரியும், காலையில் வந்தால் நைட் வரைக்கும் இங்கே நிற்கிற வீடியோ. பட் பேஷண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,842 பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து ஹானரபிள் டாக்டரேட்டே வாங்கினோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பேர் வாழ்க்கையே நெக்ஸ்ட்டு நான் வாழவே மாட்டேன், நான் காலேஜே போக மாட்டேன், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் 7 வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க இன்னைக்கு இங்கே உள்ளே வரும்போது என்னை ஹக் பண்ணி என் லைஃப்பை நீங்கள் திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7 வருஷம் அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டேன், ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன்னவங்கலாம் இன்றைக்கி அவங்க லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கு நான் என்னோட டீமோட சப்போர்ட்டாக இருந்தேங்கிறது கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம். அவங்க எனக்கு என்ன புண்ணியம் பண்ணாங்களோ இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். இந்த இடத்துல நான் அதை தான் பதிவு பண்ணிக்கணும். இங்கே நாங்கள் நிற்கிறோம், ஒவ்வொரு லேடிஸுமே எல்லாருக்குமே பீரியட்ஸ் பெயின் இருக்குது, பாடி பெயின் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு பொண்ணுக்கு ஃபீவர். ஆனால் எங்களோட அப்பாயின்மெண்ட் 3 நாளைக்கு முன்னாடியே புக் ஆகிடுது. எங்களால் நினச்சா உடனே லீவ் எடுக்கவே முடியாது. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மற்ற ஸ்டாஃப் உடனே சப்போர்ட் பண்ணி நீ ஒன்லி மேக்கிங் செக்ஷன் போ, உன் ஒர்க்கெல்லாம் நான் இன்னைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்களுக்குள்ளேயே ஆல்டர்னேட்டிவ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ வர கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு கொஞ்சம் அன்பு கொடுத்தா போதும். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது எங்களுக்கு வலிக்கவே வலிக்காது.